அந்த மார்க்கத்தினுடைய எல்லா அம்சங்களும் நடைமுறையில் இருக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. சிறு குழந்தைகள் என்றிருந்தாலும் அவர்களுடைய பக்குவமான வயது வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு நாம் சில பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அது அவர்களுடைய நடைமுறையில் அது வருவதில்லை. ஆனால் பருவ வயதுக்கு பிறகு படிக்கிற மாணவர்கள், ஆலிம்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 7 ஆண்டுகள் 10 ஆண்டு காலங்கள் அரபிக் கல்லூரிகள் அவர்கள் பயின்று வெளியிலே வருகிற பொழுது அவர்களுடைய அடையாளங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், தான் கற்றதின் பிரகாரம் வாழ வேண்டும், கற்றதை பிறருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அதற்காக வேண்டி அவர்கள் உலக பொருளாதாரத்தை எந்த வகையான நோக்கமும் இல்லாமல் செயல்படுகிற அந்த பெருந்தன்மை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் சுட்டிக்காட்டியது போல அவர்கள் சொன்னார்கள், இன்றைய சம்பளத்தை கேட்க வேண்டாம் என்று. அப்படித்தான் கோட்டாரிலே சையீனா இப்ராஹிம் அரபிக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் நானும் தமிழக ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவரும் இந்த ரமதானுக்கு முன்னால் கலந்து கொண்டோம். அப்ப நான் என்னுடைய 95 குளச்சலில் ஜமாஅத்து பொறுப்பிலும் மதரசா பொறுப்பிலுமாக நான் ஏறுகிற பொழுது எனக்கு இருந்த அன்றைய கால சம்பளம் தற்காலத்து 2025 லாஸ்ட் நேரம் அது இருக்கிற சம்பளத்தை சொல்லி எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், ஆளுங்கள் பெரும்பாலும் உருவாகுவது ஒரு ஆவரேஜான குடும்பத்தில் இருந்துதான். பொருளாதாரத்திலே ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருந்தால் உலமாக்கள் உருவாகிறார்கள். செல்வந்தர்களுடைய வீட்டு பிள்ளைகள் அப்படி உருவாகுவதில்லை. காரணம், அவர்களுக்கு உலகியல் படிப்புகளில் அவர்கள் படிக்க வைத்து அவர்களை பெரிய பெரிய பட்டதாரிகளாக உருவாக்குவார்கள். ஆனால் பெரும்பாலும் 99% நீங்கள் எடுத்து பார்த்தால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருந்து உலமாக்கள் உருவாகி அவர்களை இந்த சமுதாயத்தினுடைய தலைமை பீடத்தில் வைத்து அலங்கரிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், கேரளம் சார்ந்த எவ்வளவு பெரிய உலமாக்கள், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பெரும் உலமாக்கள், ஏன் பெரும் கல்லூரிகளை நூற்றுக்கணக்கில் உருவாக்கி வைத்து அதற்கு தலைமை வகிக்கின்ற உலமாக்களுடைய முந்தைய கால அந்த பொருளாதார நிலையை இந்த எடுத்து பார்க்கிற பொழுது வீட்டிலே பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி இருந்திருக்கிறது. அவர்கள் மதரசா கல்விக்காக வேண்டி சென்றார்கள். சென்றதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினான். நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய சுய வரலாறு சொல்லுகிறேன் நினைக்காதீர்கள். என்னுடைய நான் பேச வேண்டிய விஷயங்களை அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. நான் 86 10ஆம் வகுப்பு முடித்து 11வது வகுப்புக்கு போகணுங்கிற நிலைமையில் இருந்தப்போ கொஞ்சம் சுயசரிதான் நினைக்கிறாங்க. 11ஆம் வகுப்பிலே ஆங்கில வாத்தியார், எனக்கு இங்கிலீஷ் அன்னைக்கு வராது. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, போர்டு பின்னால நிறுத்திட்டு பின்னால போடுவார் பாருங்க, அடி சேம அடி. என்னோட பயின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். என்ன கண்டா பெருமையோடு சொல்வார்கள் அந்த வாத்தியார்கள் பேரை சொல்லி. ஆனா வராரு என்ன பயமுறுத்தி கிண்டல் பண்றதுக்காக. அப்ப பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து நான் அரபி கல்லூரிக்கு போகிறேன் என்று சொல்லி, ஏன்னா அன்னைக்கு நஜ்முல் இஸ்லாம், குளச்சல் நஜ்முல் இஸ்லாம் அரபி மதரசா அரபி கல்லூரியாக நடந்த நேரம். எனவே அந்த மதரசாவிலே பயின்ற ஒரு அனுபவம் இருந்த காரணத்தினால் நான் மார்க்க கல்விக்கு செல்லுகிறேன். என்னோட வாப்பா பள்ளியில குளச்சல்ல மோதினாக, வேற ஊர்களில் ஹத்தீபாக இருந்தால், எனவே அந்த பாரம்பரியம் ஆக போகிறேன் என்று சொன்ன பொழுது என்னுடைய தாய் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். மறுப்பு தெரிவித்தார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த கல்வியை விட்டு அந்த கல்விக்கு போகுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இன்னைக்கு என்னுடைய அன்றைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லுவார்கள், ஒரு அசமுறி அடி கொண்டாங்க. எப்படி அசமுறி இல்ல நம்ம ஒரு பாஷையில, ஒரு அசமுறி அடி கொண்டாங்க. ஏன்னா நீ ஸ்கூலுக்கு தான் போகணும். ஏன்னா என்னுடைய வாப்பாவுடைய பொருளாதார நிலைமை, என் தாயினுடைய சிரமங்கள், அதை வைத்து பார்த்து இதுல திரும்ப நீ இந்த துறைக்கு ஏன் போறாங்க. ஆனா அன்னை பிடிவாதம். பள்ளிக்கூடத்தை விட்டு விட்டு மதரசாவுக்கு சென்றேன், மார்க்க கல்வி கற்றேன், பட்டதாரியாக ஆனேன். அல்லாஹ் உருவாக்கினான். 30 ஆண்டு காலங்கள் குளச்சல் ஜமாஅத்தினுடைய ஒரு பெருமைக்குரிய இமாமாக இன்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன்.
ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு சதுர மாலியமுக்கு சபரு வேணும்னு சொன்னாங்க இல்லையா? இது மேல ஒண்ணுங்க போறது, இதுக்கு மேல எங்க போறது? பொருளாதார நெருக்கடிகள், ஜமாத்துகள் மாறும்போது ஏற்படுகின்ற சில சிரமங்கள், இவைகளை எல்லாம் பொறுமையோடு கையாண்டு எங்க இருந்தாலும் இந்த மார்க்கப்படிதானே செய்ய போகிறோம், அதை சொந்த மண்டிலே செய்துவிட்டு போவோமே என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய பணிகளை நாம் தொடர்கிறோம் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, இது என்னை போன்ற எல்லா உலமாக்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. அல்லாஹ் கபூல் செய்வானா. ஆனால் உலமாக்கள் ஓடுகிறார்கள். ஏன் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் பல்வேறு காரணங்கள். பல்வேறு காரணங்கள பிரதானமான காரணம், அவர்களுக்கும் இருக்கிற நிர்வாகத்துக்கு பொருந்தி போகாத சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அவர்கள் வேறு இடங்களை பார்த்து செல்லுகிறார்கள். இதனால் சில இடங்களில் வளர்ச்சி ஏற்படுவது உண்டு, தேய்மானம் ஏற்படுவது உண்டு. இப்போது பல மதரசாக்களுடைய நிர்வாக பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களிடத்திலே ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். எப்படி ஒரு மதரசாவிலே ஆசிரியர்கள் இருக்கிற போது அவர்கள் எப்படி கரெக்டாக இருக்கணும், மதரசாவை நடத்தணும், எங்க ஜமாத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல முறையில பாடங்கள் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களை தீனியத்தான முறையில் உருவாக்கணும், அதுக்காக வேண்டி இவ்வளவு சேலரி தாரோம் என்று பேசி நிர்ணயம் செய்து நாம் ஒரு ஆசிரியரை நம்முடைய மதரசாவில் நாம் நியமனம் செய்து அதை கண்காணிப்பது போல நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், மார்க்க ஸ்தாபனங்களுக்கு ஆபத்து எந்த வகையில் எல்லாம் வருகிறது என்று. இல்லையா? கேட்டார்கள் இல்லையா? மதரசாக்கள் நடத்துவதற்கு சவால்கள், அந்த சவால்களே பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து நான் என்னுடைய ஜமாத்திலே, என்னுடைய ஜும்மா பயானில் அடிக்கடி நான் சொல்லி காட்டுவது உண்டு, நம்முடைய ஜமாத்துக்கு கீழ் இயங்குகிற ஒரு ஸ்கூல், பள்ளிக்கூடம் வரணும். அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் கேட்டா, 2 கல்வி அங்கே கொடுக்கணும். 2 கல்வியும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்தை நாம் உருவாக்கணும் என்று சொன்னால், சமஸ்த வைத்திருக்கக்கூடிய 12 ஆண்டு கல்வியை தொடராக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கலாம். முடியுமா முடியாதா? நிர்வாக பெருமக்கள் இருக்கிறது, முடியுமா முடியாதா? ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் வேற பள்ளிக்கூடங்களுக்கு போகிற காரணத்தினால் அந்த பள்ளிக்கூடங்களுடைய நேர இன்றையின் காரணமாக மார்க்க கல்வி 3ஆம் வகுப்பில, 4ஆம் வகுப்பில, 2ஆம் வகுப்பிலேயே விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வட மாநிலங்களிலே மதரசாக்கள் மீது மிகப்பெரிய கண் வைக்கப்பட்டு அவைகளுக்கு பெரிய ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்க என்ன தீவிரவாதி உருவாகிறான்னு அவனுக்கே தெரியும். அப்படியா? பெரிய பெரிய அரபிக் கல்லூரி டெல்லி முதல் கொண்டு வடமாய தமிழகத்தை எடுத்து விடுவோம், பாக்கியாத்து சாலியாத்து போன்ற அந்த பெரிய பெரிய அரபிக் கல்லூரி வெளிவரக்கூடிய உலமாக்களை தான் அவன் கண் வைக்கான். என்னன்னா இவன் தான் தீவிரவாதத்தை உருவாக்குறான். இஸ்லாமிய பற்றை அந்த மக்களுக்கு உருவாக்கி தருபவர்கள் யார்? உலமாக்கள். மறுக்க முடியாத உண்மை. இஸ்லாமிய பற்றை சமுதாயத்திலே உருவாக்குகின்ற ஒரு கூட்டம் யார்? உலமாக்கள். அவர்களால் தான் அது முடிகிறது. ஆக ஏனென்றால் இவர்களுக்கு உலமாக்கள் மீது ஒரு வகையான விரோதம். அருமையானவர்களே, நம்முடைய மதரசாக்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜமாத்துக்கு கீழ் இயங்குகிற பள்ளிக்கூடங்களை நாம் உருவாக்கினால் அதில் 2 கல்வி நாம் ஒருங்கே கொடுக்கலாம். அதுக்கு உதாரணமா களியக்காவலை ஸ்கூல் நடக்கிறது, அதுபோல வேலை ஜமாத்துகள் நடக்கிறது. போட்டார்ல இப்போ எங்க ஜமாத்துல குளச்சலில் 5 ஆண்டு காலங்களாக சிறப்பான முறையில் எம்எம்சி என்று சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ் மீடியம் துவக்கப்பட்டு சென்ற வருடம் வரை குர்ஆன் மனப்பாடம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. இந்த வருடத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்திலே பேசினேன், ஸ்கூல் நிர்வாகத்திலே பேசினேன். நீங்கள் ஒரு ஆசிரியரை, அதாவது மதரசா பாடங்களை மனப்பாடம் பண்ணுவது ஒரு பக்கமாக இருந்தாலும் எழுத்துக்கள் படித்து அவர்கள் ஓத வேண்டும். அதற்கான ஒரு ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். என்னுடைய கோரிக்கை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். இந்த வருடத்திலே செயல்படுத்த போவதாக சொல்லி இருக்கிறார்கள். அதன் காரணமாக நமக்கு ஏற்படுகிற நன்மை என்ன என்று சொன்னால், பள்ளிக்கூடத்திலேயே
மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால் நம்முடைய 12 ஆண்டு கால கல்வியை அங்கே நமக்கு வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும். எனவே அதை நாம் செய்வதற்கு நிர்வாக பெருமக்கள் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்க கல்வி அது தொய்வில்லாமல் அது சென்று மக்களுக்கு அடைவதற்கு அது நல்லதொரு வாய்ப்பாக அமையும் என்ற நல்ல கருத்து என்றால் முன்னால் வைத்து எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் கூடிய இந்த கூட்டத்தை அங்கீகரிப்பானாக. நம்முடைய நோக்கங்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து சிறந்ததொரு மார்க்க கல்வி ஸ்தாபனத்தை சமஸ்த கேரளா இஸ்லாமிய கல்வி நிறுவனம் இந்த மார்க்க ஸ்தாபனம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நம்முடைய அத்தனை ஜமாத்துகளிலும் அது பல்கி பெருகி வரும் காலங்களிலே மார்க்க கல்வியில் மிகுந்த உயரமான ஒரு இடத்தில் நம்முடைய பிள்ளைகள் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற வார்த்தைகளோடு நிறைவேற்றிக் கொள்கிறேன்.